எங்க வீடியோ எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல தாங்க. புதுசா வந்தா மாற்றம் நல்லா இருக்கும். யாரை எதிர்பார்க்கறீங்க? விஜய் எதிர்பார்க்கறேன். விஜய் யாருக்கு ஓட்டு போடுறீங்க? விஜய் தான் போடுவோம். எதனால விஜய்க்கு போறீங்க? விஜய் பிடிச்சிருக்கு போடுறோம். ஓகே, அவர் ஒரு சினிமா நடிகர் தான். எப்படி நம்பி முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கிறீங்க? கண்டிப்பா நல்லது செய்வார் மக்களுக்கு. கண்டிப்பா நல்லது செய்வார். தளபதி எதனால தளபதி? எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இவர் புதுசா வராரு. எல்லாம் புதுசா வரும்போது இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். தளபதியை மாத்த போறாரு. அதனால இந்த 2026 தளபதி விஜய் தான் வரணும்னு நாங்க தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். இந்த தமிழ்நாடு வாழ வைக்க, இந்தியாவை ஒட்டுமொத்த இந்தியாவை வாழ வைக்க ஒரே ஒருத்தர் வராரு. அதுதான் பண்ண போறாரு வரலாறு. அதுதான் எங்க தளபதி. எங்க இளைய தளபதி போராட்டம் இருக்கிறோம். இளைய தளபதி எதனால? ஆட்சி மாற்றம் வரட்டுமே. ஆட்சி மாற்றத்துக்கு நல்லா செய்வாங்க ஒரு நம்பிக்கை. இளைய தலைமுறை வந்தா நல்லா இருக்கும். இளைய தலைமுறை ஒருத்தர் சொல்றீங்க புரியுது. மக்களே, நம்ம கள்ளக்குறிச்சியில யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு பாத்துக்கலாம். சோ நீங்க கமெண்ட் பண்ண மாதிரி 40 வயசுக்கு மேல தான் மேக்ஸிமம் எடுத்திருக்கோம். சோ பெண்கள் சப்போர்ட் எல்லாம் ஒருத்தருக்கு இருக்கு. அப்படி அதையும் தாண்டி யாரு வின் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஒரு டிஸ்டா தான் இருக்கு எங்களுக்கு. இப்போ வந்து லாஸ்ட் 3 பேர் லாஸ்ட் 3 பேர் மட்டும் நாங்க அனௌன்ஸ் பண்றோம். தேமுதிகக்கு மொத்தம் 2 ஓட்டு வந்திருக்குங்க. அவங்க போட்டோவே இல்லனாலும் பின்னாடி எழுதி கொடுத்திருக்காங்க. தேமுதிகக்கு 2 ஓட்டு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வழக்கம் போல நம்ம டம்மி எலெக்ஷன்ல லாஸ்ட் 5வது பிளேஸ் தானே. 5வது பிளேஸ் யார் வாங்குறா பண்ணா சீமானுக்கு மொத்தம் எத்தனை ஓட்டு வந்திருக்குன்னா மொத்தம் 9 ஓட்டு வந்திருக்கு. சீமானுக்கு மொத்தம் 9 ஓட்டு வந்திருக்கு. அடுத்தது 4வது பிளேஸ்ல யாரு இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா என்னைக்குமே கொஞ்சம் அதிகமா பீட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. வயசானவங்க எடுத்தாலும் அந்த அளவு அதிகமா பீட் பண்றாங்க. இந்த நோட்டா போற ரீசன் சில பயத்தினாலையும் போடுறாங்க, சில பேர் விருப்பம் இல்லாதனாலையும் நோட்டா பீட் பண்றாங்க. சோ மொத்தம் நோட்டா எத்தனை ஓட்டு வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 17 ஓட்டு வந்து. சோ நாங்க எடுத்ததுல ஹையஸ்டா உங்க நோட்டா இது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. சோ ஏடிஎம்கே சாரி மொத்தம் 3 பேர் இருக்காங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே அண்ட் டிவிகே. இப்போ யாருக்கு எத்தனை ஓட்டு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லி கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணி. சோ 304 ஓட்டுல டிஎம்கே தாங்க எத்தனை ஓட்டு வாங்கிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா 85 ஓட்டு வாங்கிருக்காங்க டிஎம்கே. சோ உண்மையாலுமே செம்ம டஃப்ங்க. எங்களுக்கு இன்னும் முதல்ல பக்கி தான் இருந்தது. ஓகே, நம்ம வழக்கமா நம்ம டம்மி எலெக்ஷன்ல 3வது பிளேஸ்ல யாரு இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடப்பாடியா தான். மொத்தம் 304 ஓட்டுல 82 ஓட்டு வாங்கிருக்காரு. ஓகே மக்களே, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல 304 ஓட்டு எடுத்திருக்கோம். இதுல யாரு ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணி சொல்லுறோம். ரெடி 3 2 1 எஸ். அவங்க டிவிகே விஜயனுக்கு மட்டும்தான் 100. சோ இதுல இருக்கிறது எல்லாமே டிவிகே விஜயன் வாங்கின ஓட்டு. மொத்தம் 304 ஓட்டுல 109 ஓட்டு டிவிகே விஜயன் தான் வந்திருக்கு. 40 வயசுக்கு மேல எடுத்தாலும் கன்சிடரா அதிகமான ஓட்டுகள் எப்பயுமே டிவிகே விஜயன் வாங்கிட்டு தான் இருக்காரு. அது இல்லாம பெண்கள் ஓட்டு முழுக்க விஜயன் பக்கம் இருக்கு.